திட்டத்தை புரிந்து கொள்ளணும். முதல்ல இப்ப இவ எதை புரிந்து கொண்டான்னு நீங்க சொல்றீங்க? எல்லா நெற்கதிர்களும் என்னுடைய அரிக்கட்டை வணங்கி நின்றது, எல்லா அரிக்கட்டை. அப்படின்னா அப்ப கர்த்தர் எனக்கு ஒரு உயர்ந்த போஸ்டை தரப்போகிறார். ஏன்னா எல்லாரும் இவனை வணங்கணும்னா இவனுக்கு ஒரு உயர்ந்த அப்ப அது வரைக்கும் அவன் நல்லா விளங்கிட்டான், இதுதான் என் மேல வச்சிருக்கிற தேவ திட்டம். அப்ப அந்த திட்டம் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்யறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சூழ்நிலைகளுக்கு எதிர்த்து நிக்காம. இப்ப நான் என்ன சொல்றதுன்னா, இப்ப குடிக்குள்ள தூக்கி போட்டாங்கன்னு வைங்க, இதை ஒருவேளை நெகட்டிவா நீங்க எடுத்தாலும் சரி, ஆனாலும் சொல்றேன், இவனை குடிக்குள்ள தூக்கி போட்டாங்கன்னு, இயேசுவின் நாமத்துல நான் குடிக்குள்ள விழுந்துட்டு என்னை தூக்கி விட்டுருங்க. நானும் அப்படிதான் ஜெபிச்சிருப்பேன். ஆண்டவரே அந்த சகோதரரை சந்தியும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு அம்மா என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, என்னுடைய அவங்களுடைய குடும்பம், ஒரு அம்மா கொஞ்ச நாள் அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னா, என்னுடைய மச்சாண்டார் அப்படி செய்கிறாரு, நாத்தனார் அப்படி செய்கிறாங்க, இவங்க அப்படி செய்கிறாங்க சிஸ்டர், அவங்களுக்கு ஒரு விபத்து செத்து